Hello students, 12th standard, subject economics, chapter 2, topic the expenditure method, that is outlay method. In our previous video, we had discussed about income method, that is factor earning method னு சொல்லிட்டு நம்ம வருமான முறை அப்படி சொல்லிட்டு நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம் பிரீஃபா. And now we are going to discuss about the expenditure method. அதாவது செலவு முறை, அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், செலவு முறையில் நம்ம எப்படி நேஷ்னல் இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் டீப்பாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் under this method the total expenditure incurred by the society in a particular year is added together. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடில், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ எவ்வளோ டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆகுது இந்த சொசைட்டியில் இன் அ பர்டிகுலர் இயர், சரியா, அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ நமக்கு செலவு ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான மெத்தடில் நம்ம நேஷ்னல் இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அதாவது அவுட்லே மெத்தட்னு சொல்கிறோம். டு கால்குலேட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ சொசைட்டி it includes personal consumption, expenditure, net domestic investment, government expenditure on consumption, as well as capital goods and net exports symbolically. ஸோ என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த விதமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம இதில் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த செலவுகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு இட் இன்க்ளூட்ஸ், அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பர்சனல் கன்சியூம்ஷன். ஸோ பர்சனல் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னது, நம்மளுடைய சொந்த நுகர்வுக்காக ஆகக்கூடிய செலவுகள். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனல் கன்சியூம்ஷனுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெத்தடில் ஆட் பண்ணுவோம். நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் நம்ம நிகர உள்நாட்டு முதலீடு, ஸோ அதெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்குமோ, ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இதில் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்சியூம்ஷன் அஸ் வெல் அஸ் கேபிட்டல் குட்ஸ், என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம், சரியா, எதுக்காகலாம் செலவு பண்ணுறாங்க, ஸோ கன்சியூம்ஷன் அஸ் வெல் அஸ் கேபிட்டல் குட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நுகர்வுக்காக. ஸோ இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்சியூம்ஷன் என்ன சொல்லலாம், கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்சியூம்ஷனாக இந்த ரேஷன் ப்ராடக்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம் இல்லையா. ஸோ ரேஷன் ப்ராடக்ட்டு, ரைஸு, அதில் அது மட்டும் இல்லாமல் ரோட்வேஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, நமக்கு ரோட்வேஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நுகர்வுக்காக, நம்மளுடைய பயன்பாட்டுக்காக தானே ரோட்வேஸ்லாம் செஞ்சு தர்றாங்க. அண்ட் அடுத்தது அதில் ஆகக்கூடிய செலவுகள், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பில்டிங்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, கட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆகக்கூடிய செலவுகள். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்சியூம்ஷன், நம்மளுடைய கன்சியூம்ஷனுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நமக்கு என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணி தர்றாங்க இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள். ஆஸ் வெல் அஸ் ஏ கேபிட்டல் குட்ஸ் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மூலதன பொருட்கள் ஆகட்டும் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், நிகர ஏற்றுமதி ஆகட்டும், இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதோட இன்க்ளூட் பண்ணுறாங்க. எதில், இந்த எக்ஸ்பெண்டிச்சரில். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் இயரில் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அதில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்க்ளூட் பர்சனல் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கன்சியூம்ஷன் அஸ் வெல் அஸ் ஏ கேபிட்டல் குட்ஸ் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இதில் இன்க்ளூட் பண்ணணும் இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதை நம்ம முன்னாடியே இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் அதில் பாருங்கள், இப்போ இதெல்லாம் டினோட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள், இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தான் அந்த மாதிரி ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சி ப்ரைவேட் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ என்ன பண்ணுறாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு சி எதை டினோட் பண்ணுது, ப்ரைவேட் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது தனியாக அந்த அவங்களுடைய தேவைக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா, அவங்க பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த செலவு. அடுத்ததாக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஏதாவது நம்ம ப்ரைவேட்டாக நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் ஐ அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஜி அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் நம்ம நிறைய பர்பஸ்க்காக நமக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணணும், இதோட ஆட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ எந்த அளவுக்கு நெட் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவோம், ஈஸியாக நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிடும். அண்ட் அடுத்ததான்
ப்ரிகாஷன்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான இங்கே ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். ஸோ செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவோம், ஏற்கனவே வாங்கிய பொருளை வந்து மீண்டும் வாங்குதல். ஸோ செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். ஸோ த எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஆன் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் should not be included. என்ன பண்ணக்கூடாது, இந்த செகண்ட் ஹேண்ட் குட்ஸை என்ன பண்ணக்கூடாது, இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணக்கூடாது, இந்த செகண்ட் ஹேண்ட் குட்ஸை வந்து நம்ம பை பண்ணுறத என்ன பண்ணக்கூடாது, நாட் இன்க்ளூடட், இதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எதெல்லாம் அடுத்ததெல்லாம் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குதல். ஸோ இந்த இதையும் என்ன பண்ணக்கூடாது பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு ஷேர்ஸ் and bonds in the secondary market should not be included. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த purchase of shares and bonds, ஸோ பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குறத என்ன பண்ணக்கூடாது, ஓல்டு, அதுலேயும் எதை சொல்கிறாங்க பாருங்கள், ஓல்டு ஷேர்ஸ். ஸோ ரொம்ப பழைய ஷேர்ஸை, ஸோ பழைய பங்குகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பாண்டினுடைய அந்த செகண்டரி எதில் வாங்கியிருப்போம், செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கியிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், அது என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் இங்கே என்ன பண்ணக்கூடாது, கொண்டுட்டு வரக்கூடாது, எதில், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேஷனில் கொண்டுட்டு வரக்கூடாது. ஸோ அடுத்ததாக பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்னது, மாற்று செலுத்து நிலை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். தென் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் பேமெண்ட் incurred by the government like old age pension should not be included. ஸோ அதே மாதிரி தான் முதல்ல சொல்லியிருக்கோம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் பேமெண்ட், அந்த அவங்க தரக்கூடிய அந்த பேமெண்ட்டை, செலவுகளுக்காக செய்யக்கூடிய அந்த பேமெண்ட்டை இன்கர்ட் பை த கவர்மெண்ட். ஸோ யார் செய்கிறாங்க, கவர்மெண்ட் செய்கிறாங்க. லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன், என்ன பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அந்த நலத்திட்ட உதவியை, ஓல்ட் ஏஜ் பென்ஷனாக. ஸோ பென்ஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், நமக்கு வரக்கூடிய அந்த நலத்திட்ட உதவி, அதாவது சம்திங் முதியோர் ஓய்வூதியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பென்ஷன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதில் நாட் டு பி இன்க்ளூடட், ஷுட் நாட் பி இன்க்ளூடட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்லேயே வாங்குறதுக்கு செய்யக்கூடிய செலவுகளை சேர்க்கக்கூடாது. அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதுலேயும் ஓல்டு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இதில் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேஷன் சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இந்த மாதிரிலாம். ஸோ அதையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாட் டு பி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபோர்த்து பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியேட் குட்ஸ், என்ன பண்ணுறாங்க, இடைநிலை பொருட்களுக்கு செய்யும் செலவுகள், அதாவது இடைநிலை பொருட்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சீட்ஸ், ஆன் ஃபெர்டிலைசர்ஸ் பை ஃபார்மர்ஸ், என்ன பண்ணக்கூடாது, இப்போ லைக் இன்டர்மீடியேட்ஸ் குட்ஸில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், லைக் சீட்ஸ் வாங்குறாங்க, விதைகள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குவாங்க, உரங்கள் வாங்குவாங்க. இப்படியெல்லாம் அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை நம்ம எப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்த செலவுகளோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார்மர்ஸில் செய்யக்கூடிய அந்த செலவுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காட்டன் அண்ட் யார்ன் பை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, டபுள் கவுண்டிங் மிஸ்டேக். ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், டபுள் கவுண்டிங் ஆகிடுது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதில் ஆகக்கூடிய அந்த செலவுகளை, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி காட்டனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மூலப்பொருளாக எடுத்திருக்கோம், அதுலேருந்து வரக்கூடியது என்னது, யான். ஸோ அப்போ ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதில் செலவு பண்ணியிருக்கிறோன்னா என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பொருளாக எப்போ வருதோ அதுதான் அந்த ஃபைனல் அந்த ப்ரைஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ மூலப்பொருட்கள் தேவைப்படும், காட்டன் தேவைப்படும், சம் மெஷினரிஸ் தேவைப்படும். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ஒவ்வொன்றுக்கும் தனியாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் செய்யக்கூடாது. ஆன் தி ஹோல் ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு வெளியே வரும்போது அது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதோ அதான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் காட்டன் அண்ட் யார்ன் பை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட். என்ன பண்ணக்கூடாது, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணக்கூடாது, இந்த இன்க்ளூட் பண்ணக்கூடாது அந்த அமௌண்ட்டை. ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் டு அவாய்ட் டபுள் கவுண்டிங். என்ன பண்ணணும், டபுள் கவுண்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். தட் இஸ் ஒன்லி எக்ஸ்பெண்டிச்சர் on final products are to be included. என்ன பண்ணணுமா, இறுதியாக நமக்கு எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் செஞ்சு ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் முடிவு பொருளாக நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதற்கு ஆகக்கூடிய அந்த முழுமையான செலவுகளை தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம கணக்கிடக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியேட் குட்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபைனல் ப்ராடக்ட்ஸில் ஆகக்கூடிய அந்த செலவுகளை தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அப்போது நாட் இன்க்ளூடட், எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இந்த டபுள் கவுண்டிங் ஆகக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பென்சஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரியா. அடுத்தது பாருங்கள், ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், என்ன சொல்லுவோம், காரணி செலவு. ஸோ காரணி செலவுகள்லாம் எப்படிலாம் இந்த ஃபேக்டர் காஸ்ட் வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தேர் ஆர் a number of inputs that are included into a productive process. என்ன பண்ணியிருக்கோம், நிறைய மெனிமோர் நம்பர் ஆஃப் இன்புட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு கொடுக்குறோம், இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். சரியா. நிறைய இன்புட்ஸ் மீன்ஸ் என்னது, உள்ளீடுகளை, அதாவது லைக் ஏதாவது சம் ப்ரொடக்ஷன் பர்பஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களை ப்ரொடக்ஷன் ப்ராசஸுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம். வென் ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எப்போ அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம், எப்போ அந்த பொருளை நம்ம அல்லது உற்பத்தி செய்ய போகிறோம், அந்த சேவையை உற்பத்தி செய்ய போகிறோமோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸை யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, என்னென்னலாம் இன்வால்வ் ஆக போகுது அந்த குட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு, அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம் இன்புட், அதாவது உள்ளீடுன்னு சொல்கிறோம். அதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறாங்க பாருங்கள் அந்த இன்புட்ஸ்க்குள்ளே. தீஸ் இன்புட்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ அந்த இன்புட்ஸ் எல்லாம் எதை தான் கால் பண்ணுறாங்க அந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா known as factor of production. Factor of production என்ன சொல்லுவோம், the 4 factor of production சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கோம். நமக்கு எதெல்லாம் சொல்லுங்க பாருங்க, land, labor, capital and entrepreneurship, and include things such as land, labor, capital and entrepreneurship. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், the 4 factors of ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்புட்ஸாக நமக்கு அங்கே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ எதுக்கு அந்த இன்புட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ ஏதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு, சேவைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான இன்புட்ஸ், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். சார் இதில் எதுவும் இது ஷாக்கு எடுத்து அடிக்குதா, அதான் ஏதோ சம் முணுமுணுட்டே இருக்கா, ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு, ஏதோ ஏதாவது ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸில் அந்த இன்புட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்கர் எ காஸ்ட் ஆஃப் யூஸிங் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தீஸ் காஸ்ட் ஆர் அல்டிமேட்லி ஆடட் ஆன் டு த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்கர் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான காஸ்ட் எல்லாம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், யூஸிங் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்ன பண்ணுறோம், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய அந்த குட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை என்ன பண்ணுறோம், நம்ம இன்கர் பண்ணுறோம். சரியா. தீஸ் காஸ்ட் ஆர் அல்டிமேட்லி ஆடட் ஆன் டு த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். என்ன பண்ணுறோம், அந்த பொருளுடைய அந்த விலை இருக்கு இல்லையா, ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி முடித்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியில் வரும்போது மார்க்கெட்டுக்கு அந்த பொருள் வரும்போது அதனுடைய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த விலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை, ஸோ இப்போது அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக த ஃபேக்டர் காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர் காஸ்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது, இந்த காரணி செலவு வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய
விலையை சரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காரணி விலைன்னு சொல்லுவோம் இல்லையா உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விலையை தட் இஸ் இன்கர்ட் பை அ ஃபார்ம் when producing goods and services என்ன பண்ணுறாங்க இப்போ goods and services ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதற்கு ஆகக்கூடிய அந்த செலவுகளை அதாவது ஒரு உற்பத்தி செலவுகளை என்ன பண்ணுறாங்க இந்த ஃபேக்டர் காஸ்ட் வந்து சொல்லுது எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா examples of such production cost include the cost of renting machines. ஸோ என்ன பண்ணுறோம் இதில் வந்து இந்த மாதிரியான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமாக எதெல்லாம் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. த காஸ்ட் ஆஃப் ரெண்டிங் மெஷின்ஸ்னால் என்னது வாடகைக்கு நம்ம மெஷினரிஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஆகக்கூடிய செலவு சரியா அதை. அண்ட் பர்ச்சேசிங் மெஷினரி ஸோ மெஷினரிஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அதற்கு ஆகக்கூடிய செலவு காஸ்ட் சரியா. அண்ட் லேண்ட் ஸோ லேண்ட் என்ன பண்ணுவோம் நமக்கு தேவை அப்படிங்கிற போது நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்ததாக பேயிங் சேலரிஸ் அண்ட் வேஜஸ் என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ சேலரிஸ் பே பண்ணுறோம் நம்ம ஒர்க்கர்ஸுக்கு அதெல்லாம் யார் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான். ஸோ லேண்டில் வந்து என்ன லேண்ட் லேபர்லாம் யார் இந்த பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் வேஜஸ்லாம் லேபரில் அடங்கிடுவாங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் அப்டைனிங் கேபிட்டல் ஸோ கேபிட்டல் வந்துருச்சு. அண்ட் த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் தட் ஆர் ஆடட் பை த ஆண்டர்பிரனர் அதாவது ஆண்டர்பிரனர் லாஸ்ட் வந்துடுறார் பாருங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது ஃபேக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொன்றும் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஆகக்கூடிய அதை செயல்படுத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணும்போது ஆகக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க எதில் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் சரியா. த ஃபேக்டர் காஸ்ட் டஸ் நாட் இன்க்ளூட் த டாக்ஸஸ் என்ன பண்ணுறாங்க ஃபேக்டர் காஸ்ட்டில் எது இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டாக்ஸஸ். ஸோ டாக்ஸுங்கிறது அந்த வரி வந்து என்ன ஆகாது இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகாது. தட் ஆர் பெய்ட் டு கவர்மெண்ட் சின்ஸ் டாக்ஸஸ் ஆர் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் என்ன பண்ணுது இந்த பே டு த கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரி வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேரடியாக இன்வால்வ் ஆகாது சரியா. நாட் டைரக்ட்லி இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதில் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் தேர்ஃபோர் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த டைரக்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி டைரக்ட்லி இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகாது எது இந்த டாக்ஸஸ்ஸு therefore are not part in the direct production cost அதே மாதிரி direct production costலையும் என்ன ஆகாது இது பங்கு வகிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. however subsidies received are included in the factor cost as subsidies are direct inputs into the production. ஸோ அதே மாதிரி சப்சிடிஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் ஆர் இன்க்ளூடட் இன் த ஃபேக்டர் காஸ்ட் என்ன பண்ணதும் ஃபேக்டர் காஸ்ட்டில் அதுவும் சப்சிடிஸ் என்ன ஆகுமா இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் சப்சிடிஸ் ஆர் டைரக்ட் இன்புட்ஸ் இன் டு த ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் சப்சிடிஸ் வந்து எதில் வந்து சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டைரக்ட் இன்புட்ஸ் அதாவது நேரடி உள்ளீடுகளில் அது ப்ரொடக்ஷனுக்கு ஆகக்கூடிய நேரடி உள்ளீடுகளில் என்ன ஆகுது சேருது. ஸோ சப்சிடிஸ் என்ன பண்ணணும் நம்ம இதோட இன்க்ளூட் பண்ணிக்கணும் எதோட அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட சரியா. ஸோ இப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் அந்த சார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அந்த சாப்டர் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனலைசிஸ். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.